தமிழகத்திலிருந்து அதிக முறை மக்களவை தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இது பத்தி தான் இன்னைக்கு மக்களவை சுவாரஸ்யம் 2ஆம் பகுதியில நாம பார்க்க போறோம். தமிழகத்திலிருந்து அதிக முறை மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டதுல முதல் நபரா இருக்கிறது யாருன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ப. சிதம்பரம் அவங்க. சிவகங்கை மக்களவை தொகுதியிலிருந்து 1986, 89, 91, 96, 98, 2004 மற்றும் 2009 ஆகிய ஆண்டுகள்ல காங்கிரஸ் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பா மக்களவைக்கு இவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த தொகுதியில சமீப காலமா அவரோட மகனான கார்த்திக் சிதம்பரம் போட்டியிட்டு எம்பியா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அவரோட காலகட்டத்துல முக்கியமான அமைச்சர் பதவியிலையும் அவர் இருந்தாருங்கிறத நம்ம கவனிக்கணும். குறிப்பா நிதி அமைச்சரா இருந்த போது அவரோட பணிகளும் குறிப்பிடத்தக்கதா இருந்திருக்கு. 2வது நபர் யாருன்னா மீண்டும் காங்கிரஸை சேர்ந்த எம். அருணாச்சலம் அவர்கள். தென்காசி தனி தொகுதியிலிருந்து இவர் கிட்டத்தட்ட 6 முறை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. இவரு 1977, 80, 84, 89, 91, 96 ஆகிய ஆண்டுகள்ல நடந்த மக்களவை தேர்தல்ல தென்காசி தனி தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அப்படிங்கிற சிறப்பை பெற்றிருக்கிறாரு. முன்னாள் மத்திய அமைச்சரான வாழப்பாடி ராமமூர்த்தி கிருஷ்ணகிரி, தர்மபுரி மற்றும் சேலம் ஆகிய தொகுதிகள்ல இருந்து 6 முறை மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. அதே போல திமுக சார்பா SS பழனிமாணிக்கம் அவர்களும் 6 முறை மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தவிர மத்திய அமைச்சரான முரசொலி மாறன் மற்றும் TR பாலு அவர்கள் திமுக சார்பிலும், ரெங்கராஜன் குமாரமங்கலம் பாஜக மற்றும் காங்கிரஸ் சார்பிலும், R. பிரபு காங்கிரஸ் சார்பிலும் தலா 5 முறை மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவங்க தான் அதிக முறை தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட லிஸ்ட்ல இருக்காங்க. இப்படியாக மக்களவை சார்ந்து நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி நாம தொடர்ந்து பகிர்ந்துக்க போறோம். இணைந்திருங்கள். இது ஹிந்து தமிழ் திசை.